100 மினிட்ல ஆம்புலேட் விதவிதமா சமைக்கிறோம். ரகரகமா ருசிக்கிறோம். எல்லாமே செய்யலாம். முட்டி வலியெல்லாம் வராத முட்டை சாப்பிட்டாக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேப்பர் தூள் பெப்பர் எப்படி இருக்குது அமர்நாத்தா? 100 மினிட்ல ஆம்புலேட் விதவிதமா சமைக்கிறோம். ரகரகமா ருசிக்கிறோம். எல்லாருமே நம்ம தோப்புக்கு வந்துக்கிறாங்க. நம்ம தோப்புல வந்துக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆம்புலேட் சப்ளை பண்றோம். எல்லாருக்கும் கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா எனர்ஜி ஆக்கணுங்க, சத்தா இருக்கணும். அப்பதாங்க வேலை செய்ய முடியும். விவசாயத்தில் ஆடி ஓடி எந்த வேலையும் செய்யலாம். சிறுதானியத்தை பயன்படுத்துங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா சத்து வரட்டும், நல்லா சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு முட்டை, சாயங்காலம் ஒரு முட்டை கொடுங்க. பாருங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஆம்புலேட் போட்டு கொடுக்குறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, 100 முட்டையில் ஆம்புலேட் போட்டு கொடுக்குதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து காலையில் ஒரு முட்டை, சாயங்காலம் ஒரு முட்டை தினசரி கொடுங்க. பெரிய ஆளுங்களுக்கு கொடுங்க. நல்ல எனர்ஜி, நல்ல சத்து. சின்னாலும் சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். எல்லாமே செய்யலாம். முட்டி வலியெல்லாம் வராத முட்டை சாப்பிட்டாக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாவின்னு வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்குதான் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடலாம். சாப்பிட்டாதான் அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னா எல்லா வியாதியும் வரும். எல்லாமே சாப்பிட்டா எந்த வியாதியும் வராது. முட்டை சாப்பிட்டா முக்கியமா அலர்ஜி ஒண்ணும் வராது, எந்த ஒரு இதுவும் வராது. உடச்சு ஊத்திக்கலாம். ராஜதான் போட்டான். நான் போட்ட மாதிரி போட்டிருந்தாக்கோ வராது. உள்ள தள்ளி பொறுமையா தட்டி பொறுமையா ஊத்து. இருத்து ஊத்துங்க. எவ்வளவு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? முட்டை பார்த்து ஊற்றுங்க. ஊழ முட்டை ஊற்றிட்டு பாருங்க. எதனா வந்து முட்டையில் இலக்குதையா? நல்லா இருக்குது. ஆம்லேட்டுக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆம்லேட்டுக்கு உப்பு போடுறதுன்னு சொல்லு. ஆம்லேட்டுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஆம்லேட்டுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். முட்டையை கலக்கலாம். ஆம்லேட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். பெரிய ஆம்லேட்டா? பெரிய ஆம்லேட் இதுதான். பேப்பர் தூள் பெப்பர்
லைட்டாக சுற்றி எண்ணெய் போட்டுக்கலாம். வேகணும் 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 கொஞ்ச நேரம் வேகிட்டு வராடா. தண்ணி ஊற்றலாம். திருப்பினா தனித்தனியாக ஊற்றணும்னா ஒட்ட போட்டு ஊற்றாங்கண்ணா. சொன்ன மாதிரி அப்படி ஊற்றினா சார் தனித்தனி குறாங்க குறோம் ஊற்றுறேன். எப்படி வந்து பெப்பர் போட்டுக்கலாம். எண்ணெய் போடு எண்ணெய் இல்லாம ஏரியா முன்ன மாதிரி பண்ணிக்கலாம் ஏரியா. ஊத்தப்பா எடுத்து வச்சுக்கா. எண்ணெய் கிடையாது தம்பி கெட்ட தள்ளி விடுறான் நம்ம முன்ன மாதிரி. உயிரோடு இருக்குது என்னன்னு தெரியல. முட்டை சாப்பிடுங்க. ஐயோ ஊத்து பெரிய ஆம்லேட் ஊத்து. அது திறக்க முடியாது. வாய்ப்பே இல்லை ராசன். அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்று எல்லாம் மேலே ஏற்று அப்படி ஏற்றி கம்பெனிங்களா அந்த இலைய எடுத்துடா டே. நடுவில் ஆம்லேட்டு செஞ்சாச்சு. எல்லாருக்கும் போட்டலாம், பசங்களுக்கு எல்லாருக்கும். ஆம்லேட் எப்படி இருக்குது அமர்நாத்தே? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? எப்படிலாம் இருக்கு பாண்டியா? எப்படி இருக்கா? சூப்பராக இருக்குது. புஜ்ஜி எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. எப்படா இருக்கு ஆம்லேட்டு? செம்மையா இருக்கு. புஷி எப்படி இருக்கு? லைக் பண்ணுங்க சார். நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? நெச்சமா எப்படி இருக்கா? சங்கர் எப்படி இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா இது வீரமணி வேற லெவல். வனா எப்படி இருக்கா? அருமையா இருக்குது. சொல்லுமா. இல்லாதவங்களுக்கு போறியா? இன்னும் காலையடிக்கு போறியா? ஆப்பாயில் வந்து சாப்பிடு. ஆப்பாயில் ஆப்பாயில் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன். சாப்பிடியா? நீ காட்டுறியா? காட்டியா? இன்னும் சாப்பிடல இருந்து அவன் தெரியல 20 வீடியோ கண்டிட்டு
எப்படியா இருக்குது ஆம்லேட்டு? சூப்பர் அருமையாக இருக்கு. ஆ இந்த பச்சை மிளகாக்கும் ஆ வெங்காயத்துக்கும் ஆ கொத்தமல்லிக்கும் ஆ செம்மையாக இருக்குது. பெப்பர் போடுறதுனால இன்னும் தூக்கலாக இருக்குது. அப்படியே ஆ இப்படி மடிக்க அப்படியே பட்டு சாப்பிடணும்.